கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is a good Sunday morning. Today is 6th month of April, the year 2025. இயேசுவின் நாமத்தினால் மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, let us protect our joy in our life. ஆமென். Amen. மகிழ்ச்சியா இருப்பது தேவனுடைய அனுக்கிரகம். It is God's grace that we are happy. அது நன்மையாக இருக்கின்றது. It is good to be joyful. வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்படி மோசே இரக்கத்துக்காக ஜெபித்தார். Moses prayed for God's mercy to be joyful all his life. முதலாவது குறிப்பு. As my first point, மகிழ்ச்சியா இருப்பதே நோக்கமாயிருக்கட்டும். let our aim be to be joyful. அல்லது மகிழ்ச்சியை காத்துக்கொள்வதே எங்களுக்கு பெரிதா இருக்கட்டும். Or let our aim be to prevent our joy. நெகேமியா 8:10. The book of Nehemiah chapter 8 verse 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். Nehemiah said, go and enjoy choice food and sweet drinks and send some to those who have nothing prepared. This day is holy to our Lord. Do not grieve, for the joy of the Lord is your strength. மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய நோக்கமாயிருக்கட்டும். Let our aim be to be joyful. இரண்டாவது குறிப்பு. As my second point, மகிழ்ச்சியை விட்டு கொடுக்காது. do not give up your joy. ஆபகுக் 3வது அதிகாரம் 17-18 வார்த்தை. The book of Habakkuk chapter 3 verse 17 to 18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். And with whom was he angry for 40 years? Was it not with those who sinned, whose bodies perished in the wilderness? And to whom did God swear that they would never enter his rest, if not to those who disobeyed? ஹபகுக் ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்தும் குழப்பம் அடைந்த ஒரு மனிதர். Habakkuk was a man who was confused in all situations. கேள்விக்குறியோடு நின்ற மனிதன். He faced very difficult situations. கேள்வியோடு ஆண்டவரிடத்தில் பதிலை எதிர்பார்த்த மனிதன். He requested answer from God in his prayers. கவனிங்கள், கடினமான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தவர். Listen, he was a person who faced very difficult situations in his life. மிக முக்கியமாக அந்த மக்கள் தேவனுடைய வெறுப்பை சம்பாதித்த மக்கள். Very importantly, they were a people who had earned God's dislike. ஆனாலும், however, அவனுடைய சூழ்நிலையில், in all his situations, ஹபகுக் என் மகிழ்ச்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறார். Habakkuk said that he would never stop to rejoice. நீ மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ். You live your life with the feeling of satisfaction. நீ மகிழ்ச்சியோடு வாழும்போது தேவனிடத்திலிருந்து திருப்பு முனைகளை காண்பாய். When you live with joy, you will see a turning point in your life. இந்த மாதம் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்காதே, இழக்காதே. Do not give up your joy in this month. எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பதே உன் நோக்கமாயிருக்கு. Always in all situations that your aim be to be joyful in your life. மகிழ்ச்சியாயிருந்து தேவனை ஸ்தோத்திரி. By being joyful, you praise God. மகிழ்ச்சியாயிருந்து இந்த இரட்சிப்பின் வாழ்க்கையிலே நல்லதொரு ஓட்டத்தை ஓடு. By being joyful, you run a good race. பொறுமையாயிரு. You will be patient. தேவ மகிமையை காண்பாய். You will see God's glory in your life. இயேசுவின் In நாமத்தினால் the name of Lord Jesus Christ. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் இரட்சித்த தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் வாழட்டும். In the name of Lord Jesus Christ, let all the people who hear this word of God be joyful in God who has given them salvation. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.